இந்த கேரக்டர் நிச்சயமா அவர் தவிர வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சுட்டாரு. எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். கென் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து, எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்சஸ் மீட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்ன எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு பேசினாரு. வேற லெவல் மகனே, இதுக்காகவே வந்து நீங்க வந்து வேற லெவல், அதாவது ஒரு வாகினி பிரசாத் ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை வந்து நான் அன்னைக்கு பார்த்துட்டு நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆளு. ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே வந்து எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகா இந்த கேரக்டர் நிச்சயமா அவர் தவிர வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சுட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். அவளை வந்து காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வந்து நான் வந்து இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன் சோனி தங்க, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது சே நம்மெல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்ல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால வந்து அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் வந்து சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலே உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லி கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்க விக்கி சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்க விக்கிமா வந்து ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்க்கறதோட எங்க விக்கி வந்து 5 கேமரா, இந்த குழந்தைய வந்து மடியில கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்க கென் வந்து அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாசம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த குழந்தை ரொம்ப அழகா எங்க எல்லாரையுமே அழகான ஃப்ரேம்ல அழகா, நல்லிமா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ சோ மச், லவ் யூ.
எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ற ஒரு ஆசை எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஜென்யூனாக எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்றதான் இந்த படம் நாங்கள் எதுக்கு பண்ணோமோ அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா நானும் கருப்பையாவும் வந்து படம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். பட் இவ்வளோ பெருசாக படம் பண்ணணுன்றது வந்து நாங்கள் நினச்சதை தாண்டி இருக்கு. அண்ட் இது எங்களால் நம்ப முடியல. டெய்லி உண்மையில நம்ம படம் தான் இப்படி போகலான்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. சந்தேகம் இன் சென்ஸ் நம்ப முடியாத, ஏன்னா இது எங்கள் லைஃப்ல நடந்ததே இல்லை, ஒரு புதுசாக இருக்கு. ஏன்னா ஒரு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லணும்னா இங்கே எல்லாருமே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிட்டாதா நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட மாட்டோமா, அடுத்தடுத்து எங்கள் லைஃப்ல ஒரு ஸ்டெப் இருக்காதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படமே மெயினாக பண்ணோம். இன்னைக்கு எங்கள் ஹீரோயின்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நிறைய படத்துக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க ப்ரோன்னு சொல்லும் போது நாங்கள் எதுக்கு இந்த படம் பண்ணோமோ அந்த படத்துடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் கருப்பையா சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பிச்சு, அது என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனால் ஒன்று ஆரம்பிச்சு த சேம் கெண்டன் கேங் தான், ஒண்ணுமே தெரியாத எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாரு. பட் தேங்க்யூ ஸோ மச் கருப்பையா எல்லாத்துக்கும். அண்ட் நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், எல்லாத்தையுமே நான் ஜென்யூனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பாக எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், பட் நீங்கள் இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் நாங்கள் எப்போவுமே பெரிய நன்றியோடு இருப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் பார்த்து டக்குன்னு போட்டு விட்டீங்க கென்னு ஃபேன்ஸு கின்ஸுங்க ஏன்னா அங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பசங்களும் நிறைய பேர் தேட்டர்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்களை நாங்கள் நம்பினோம், எங்களை நீங்கள் எல்லாரும் நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக நான் இந்த யூத்ன்ற படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் டெஃபினட்டாக அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணோம். நாள் போக்கில் இது தேட்டர்ஸை விட்டு போக போகுது. பட் இந்த படம் வந்து என் லைஃப்பை வந்து இவ்வளோ பெருசாக மாற்றும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. இன்னைக்கு இந்த படம் முடிய போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டரில் பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதையை மட்டும்தான் நம்பி இருந்தோம், வேற எதை பற்றி நாங்கள் நம்பி இல்லை. இன்னைக்கு இந்த கதை எங்கள் கையை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த யூத்ன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோவாக்கு இருக்குது. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவனுங்க இல்லைன்னா இதுக்கு நடந்திருக்காது. செல்வம், நீர் ரொம்ப ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ ஸோ மச்.